ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 61, அதாவது 61வது நாள். இந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்தது, அதாவது பிக் பாஸ் வீட்டில் என்னென்னலாம் நடந்ததுன்றதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இட்ஸ் மீ யுவர் பப்ளு. வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல். வெள்ளிக்கிழமை 61வது நாள் ஓப்பன் பண்ண உடனே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் விளையாட்டு விளையாடினாங்க இல்லையா, ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸு கொடுக்க போகிறோம் அப்படின்றத லிவிங் ஏரியாவில் டிசைட் பண்ணி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மஞ்சரிக்கு கிடைச்சது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். மஞ்சரியே பாவம் ஒன்றும் புரியாத மாதிரி உக்காந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். முத்துக்குமார்லாம் மஞ்சரியை பற்றி நல்லாவே சொன்னார். எஸ், ஆக்சுவலாக இந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சலில் மஞ்சரி கரெக்டாக விளையாடினாங்க. இந்த டாஸ்க்கை புரிஞ்சிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. அது எல்லாருமே ரசிக்கும்படியாகவும் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருந்திருக்கும். சில விஷயங்கள் நமக்கு காண்டாக இருந்திருக்கும். இருந்தாலும் மஞ்சரி அங்கே இருக்க எல்லார் மனசையும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போது அதே லிவிங் ஏரியாவில் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு டாஸ்க் நடந்தது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அட்வர்டைஸ்மெண்ட் டாஸ்க்கெலாம் நம்ம பேசணும்னு ஒன்றும் கிடையாது. அதனால் அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பெனிஃபிட்ஸ் ஏதாவது தருவார் பிக் பாஸ். சரி, ரயானு ஏப்பா ரயானை தூக்கி ஜெயிலில் போட்டிங்களே, அவருக்கான சிறை தண்டனை முடிஞ்சுதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ரயானோட சிறை தண்டனை முடிந்து விட்டது. வச்சார்ல ஆப்பு நம்ம தலைவர் பிக் பாஸ். ஆக்சுவலாக என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி தான், இருந்துக்கிட்டே இருந்த ஒரு கேள்வி, மனசு உறுத்தின ஒரு கேள்வி. பிக் பாஸ் வீட்டை விட்டு போனோடனே யாரெல்லாம் எந்தெந்த நம்பர் கூட தொடர்பில் இருக்க ஆசைப்படுறீங்க, எந்த நம்பர் கூட தொடர்பில் இருக்க மாட்டீங்க? இதையே ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்காக வச்சு தலைவர் பிக் பாஸ் கேட்டார், யாரு கூடலாம் தொடர்பில் இருக்க ஆசைப்படுறீங்க, எந்த 2 நம்பர் கூட தொடர்பில் இருக்க ஆசைப்படலை அப்படின்றது. இதில் பெஸ்ட் யாரு ஒஸ்ட் யாருன்னு சூஸ் பண்ணணும். சரி, பிக் பாஸ் தான் கேட்டார், எல்லாருமே எல்லாரும் கூட தொடர்பில் இருக்கோம் சொல்லுவான்றாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் வஞ்சத்தை கொட்டுறாங்க வெளில. நான்லாம் இவங்க கூட லைஃப் லாங் பழக மாட்டேன், நான்லாம் இந்த மூஞ்சியை பிக் பாஸ் விட்டு வெளில போனாலே மறந்துடுவேன் அப்படின்ற அளவுக்கு மாற்றி மாற்றி குத்திக்கிறாங்க. பிக் பாஸ்ன்றது ஒரு கேமு, இந்த கேமில் கூட வஞ்சமா? என்னதான் நீங்கள் எல்லாம் குழுவாக தனித்தனியாக இருந்தாலும் கடைசியில் அந்த 1 கோடி ரூபாய் அடிக்க போகிற நம்பர் ஒரே ஒருத்தர் தான். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அன்பு நிறைய இருக்கும் வீட்டுக்குள்ளே. அதுக்காண்டி இப்படி நேருக்கு நேராக முதுகில் குத்த வேண்டாம். இதில் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு வேறு தேர்ந்தெடுக்கணுமா? அதாவது பெஸ்ட்டில் ஒரு டெவில் ஒரு ஏஞ்சல், ஒஸ்ட்டில் ஒரு டெவில் ஒரு ஏஞ்சல்னு. ஆக்சுவலாக பெஸ்ட்டு பர்ஃபார்மர் டீபக்கு, மஞ்சரி, ரஞ்சித்து, பவித்ரா, இவங்க எல்லாமே பெஸ்ட்டு பர்ஃபார்மரு. இவங்க 4 பேர் தான் தலைவர் போட்டிக்கு நிற்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இப்போ ஒஸ்ட்டு யாருன்னா நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லினும். ஐயோ, எனக்கு ஒரே பண்ணாகுதுங்க. சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் போட்டி இப்படி அடிக்கிறாங்க எல்லாரும். தலைவர் போட்டியில் இந்த வாட்டி கேப்டன்சி எப்படி நடக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறாங்க? ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ண நம்ம சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் சாப்பாடை பிக் பாஸ் தான் அனுப்புவார். வீட்டில் இருந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதாவது பிபி வீட்டில் இருந்து பிக் பாஸ் கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடணும். கடைசியில் பார்த்தா உப்பு இல்லாத சோறு போட்டாங்க. பாவம் சௌந்தர்யா ப்ரோ இதில் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், ப்ரோ இதில் உப்பு இல்லை சாப்பிட்றீங்களான்னு வேறுன்ட்டு நெக்கில் போய் எல்லார்கிட்டையும் கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க. அதுவும் அவங்க வாய்ஸு, அவங்களோட மாடுலேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது டே நீ உப்பு போட்டு தான் சோறு துட்றியா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை பிக் பாஸ் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் தான் கொடுத்துருக்காரு. இது அவங்க 2 பேரும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஜெஃப்ரி இந்த வீட்டில் கேப்டனாக இருக்கார் இல்லையா, எங்கேயுமே கேப்டனாக தெரியல, இன்றைக்காவது தெரியட்டும் அப்படின்றதால மக்கள் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக தர்ஷிகா ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னதான் குக்கிங் இன்சார்ஜ் தர்ஷிகாவாக இருந்தாலும் அவங்க சமைக்கக்கூடாது, அங்கே இருக்கவங்கள சமைக்க விடாமல் இவங்களே போய் சமைச்சிருக்காங்க. ஏதோ லட்டு ரவா லட்டு பண்ணுறன்ற ஆசையில். ஆக்சுவலாக முன்னாடி நாள் நைட்டு சாட்சினாவும் இதை பார்த்துருக்காங்க. பண்ணாதீங்க தர்ஷிகா, நீங்கள் கிச்சனுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரி கிட்டத்தட்ட 4 தடவைக்கு மேலே தர்ஷிகா கிட்டே சொல்லியிருக்காராம். தர்ஷிகா இதை எதையுமே கேட்காம வீட்டு மக்கள் மேலே இருக்கிற அன்புனாலையும், அடிக்கடி இவங்க தானே சமையல் செய்கிறாங்க அதனால் பழக்க தோஷத்தாலையும், அது மட்டும் இல்லை லவ் பேர்டு விஜே விஷால் அங்கே இருக்கிறதுனாலே இவங்க போய் சமைச்சிருக்காங்க போல இருக்கு. சமகோப்பட்டார் ஜெஃப்ரி, நான் போயிட்டு என்னோட ஒரு பசில் கட் பண்ண போகிறேன், என்னோட கேப்டன் சரியில்லை, அதாவது நான் கேப்டன்சியில் சரியில்லை நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாரு. தர்ஷிகா இல்லை இது என் மேலே தான் தப்பு, நீ என்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் நான் எல்லாருக்கும் நானும் ஹெல்ப் பண்ணி சமைக்கணுன்ற ஆசையில் தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியும் கேட்காம லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு ஜெஃப்ரி ஒரு நியாயம் ஒன்று பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் 5 தடவை சொன்னேன், நீங்கள் யாருமே என்னை கேப்டனாக மதிக்கவே மாட்டீங்க, அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் கேப்டன் ஒருத்தர் இருக்கணும், அதனால் நானே என்னோட அந்த கேப்டன்சிலேருந்து ஒரு பசில் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்ற
மாதிரி சொல்ல யாருமே ஒத்துக்கல. கடைசியில் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து தர்ஷிகாவுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கூட கொடுங்க, ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தர்ஷிகாவும் வந்து இல்லை, இது மொத்தமாக என்னோட தப்பு தான், என்னால் கேப்டன்சி ஆகிய உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, நீங்கள் போய் அதை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்ல கடைசியில் ஜெஃப்ரியும் சபையை கலைக்கிறாரு. தனியாக சோஃபாவில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்த தர்ஷிகா, ஜெஃப்ரி மனசு கேட்காம வந்து தர்ஷிகா கிட்ட அட்லீஸ்ட் மூலியமாவது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம், வாங்க ப்ரோ போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு சால்வ் பண்ணி தர்ஷிகாவை ஒரு வழியாக சிரிக்க வச்சு ஜெஃப்ரி விஜய் விஷால் சொன்னாதான் தர்ஷிகா சாப்பிடுவாங்கன்னு ஒரு பக்கம் ஜாலியாக பண்ண கோத்து விட்டு போயிட்டார். ஆக ஜெஃப்ரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டார், அவ்வளோதான். இப்போ இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினாங்க இல்லையா இந்த வாரம், நம்ம தீபக், மஞ்சரி, அப்புறம் வந்துட்டு நம்ம ரஞ்சித், பவித்ரா, இவங்க எல்லாருக்கும் கோஐபி போல ஸ்டாம்ப் குத்தப்படுது. எஸ், இப்போ இந்த லிவிங் ஏரியாவில் முக்கியமான ஒரு தருணம், கேப்டன்சி டாஸ்க் தன்னிலகண்டம். என்னன்னா கார்டன் ஏரியாவில் 4 ட்ரம் இருக்கும், அந்த 4 ட்ரம்லையும் ஒரு இடத்துல குச்சி சொருவி வச்சுருப்பாங்க ஒரு ஓட்டை போட்டு. அதில் யாரோட ட்ரம்மில் கடைசியில் தண்ணி அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த வாரத்துடைய கேப்டன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தீபக் உண்மையான ஒரு பிளேயர், பெஸ்ட்டான ஒரு பிளேயரு. ரஞ்சித் வந்துட்டு என்னென்னமோ ஸ்டார்டிங் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணார், மற்றவங்கள பிடிங்கி விட்டுடலாம், தண்ணி ஏன்னா குறைஞ்சிரும் இல்லையா அப்படின்றதுக்காக. ஆனால் தீபக்கு வந்து மஞ்சரி வந்து ஏதோ ஒரு வெறியில் பிடுங்க, தீபக்கு போய் டமால் டமால்னு மஞ்சரி இதையும் பவித்ரா அதையும் பிடிங்கி தூக்கி போட்டார். கடைசியில் வந்து நம்ம ரஞ்சித் ஐயாவை வேறுட்டு ஜெயிக்க வைக்கணும்னு ஒன்று பண்ணார் பாருங்க. தீபக்கு கிக்கு, லெக் கிக்லாம் ஒன்று பண்ணி ட்ரம் அப்படி தள்ளி விட்டார். பசங்க எல்லாரும் பாராட்டுகள், ஏன்னா ரஞ்சித் ஜெயிக்கணுன்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஆசைப்பட்ட மாதிரி ரஞ்சித்து கேப்டன்சியில் ஜெயிச்சிட்டாரு. நைட்டு மறுபடியும் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் உப்பு இல்லாத சொத்தை அனுப்பிச்சி வச்சிட்டா போல பிக் பாஸ், நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த சாப்பாடில் கொஞ்சம் உப்பு பண்ணி டெமாலிஷ்லாம் பண்ணி நம்ம விஜய் விஷாலே மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கெலாம் அழகாக கொடுத்துட்டாரு. ஆடு தானாக சிக்குது, நமக்கு வாய் திறந்தாலே வாயில் சனி இருக்குன்னு தெரிஞ்ச ராணவு வேணுட்டே ரயானு ஜாக்லின் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு எதையோ ஒன்று பேசி சண்டையை வலிச்சிருக்காரு. விஜய் விஷால் வந்துட்டு ஒன்று அப்படி இப்படின்னு பேசி பாலிஸ்டாக அவரை கூப்பிட்டு வந்துட்டு ஆள் தனியாக மாட்டை பார்த்தது நான் தான் போய் கூப்பிட்டு வந்தேன், அவங்க நான் தனியாக போனாலே என்னையே சில சமயம் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க, உன்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க, அங்கெல்லாம் தனியாக போகாதடா அண்ணே தீபக் அண்ணே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டு போனார். ராணுவ வந்து கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணுறதை தாண்டி என்ன பேசுகிறோன்றத கரெக்டாக சிந்திச்சு பேசினார் அப்படின்னா ராணுவ வந்து சூப்பராக விளையாடலாம். அது கடைசி வரைக்கும் ராணுவுக்கும் ரயானுக்கும் இந்த பிரச்சனை வந்து முடியாது போல இருக்குது. இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. நானே என்னோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மட்டும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு அவங்களையும் சந்தோஷப்பட வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி என்னாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.